அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றம் புரியும் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க பயப்படுவதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளும் திமுக அரசை கண்டித்து வருகிற 30ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரிடம் போனில் பேசிய அந்த சார் யார்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. மாணவி பாலியல் வழக்கில் ஏன் முரண்பாடுகள்? உண்மையில் என்ன நடந்தது என்றும் அண்ணாமலை கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி முதலில் காவல்துறையின் அவசர உதவி எண் 100ஐ தொடர்பு கொண்டார். பாஷ் குழு பேராசிரியரின் உதவியோடு மாணவி புகார் அளித்ததாகவும் அமைச்சர் விளக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளானதை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை மேல் சட்டையின்றி 6 முறை சாட்டையால் அடித்து தமது கண்டனத்தை பதிவு செய்தார். சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலையின் செயல் கேலிக்கூத்தானது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு திமுக எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. செய்த தவறுக்கு சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். குற்றச்சம்பவங்களை கண்டித்து வரும் காலங்களில் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும். தன்னைத்தானே சாட்டையால் அடித்து போராட்டம் நடத்திய பின் அண்ணாமலை பேட்டி. கண்ணியமிக்க பொறுப்பில் உள்ள போலீசார் பெரிய பிரச்சனையை சாதாரணமாக கடந்து செல்ல பார்க்கின்றனர். தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கு சுதந்திரமில்லை எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது குறித்து விசாரிக்க ரகசிய குழு அமைக்கப்படும். மற்ற பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. ஜனவரி மாத இறுதிக்குள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உறுதி.
மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. அரசியல் தீனிக்கு பாதிக்கப்பட்ட மாணவியை பலிகடா ஆக்க விரும்பவில்லை எனவும் விளக்கம். நீதிமன்றம் போல் பல்கலைக்கழக வளாகத்திலும் தேவைப்பட்டால் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் நந்தனம் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். கல்வி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட அரசுக்கு வலியுறுத்தல். பரங்கிமலையில் இளம் பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி. தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும். மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. அரசு மக்களுக்கு பல்வேறு நலன்களை அரசாணைகளாக வெளியிட்டாலும் அதிகாரிகள் அதை நிறைவேற்றுவதில்லை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் LK சுதீஷ் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். தென்காசி மாவட்டத்தில் SP மீது குற்றம் சாட்டி காவலர் எழுதிய ராஜினாமா கடிதத்தால் பரபரப்பு. கனிம வள கொள்ளைக்கு தென்காசி மாவட்ட காவல்துறை துணை போவதாக கடிதத்தில் புகார். திருவண்ணாமலை கிழக்கு கிளை மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளர் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம். வங்கியில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு போலி நகைகளை அடமானம் வைத்தது தொடர்பான புகாரில் நடவடிக்கை. சென்னை மயிலாப்பூரில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் சாரம் சரிந்து விழுந்து விபத்து. ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் 3 கார்கள் சேதம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் அச்சுறுத்தி வந்த காட்டு யானை புல்லட் ராஜா. மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் புல்லட் ராஜாவை தீவிர கண்காணிப்பு. விருதாச்சலம் அருகே முதியவர் மீது கந்துவட்டி கும்பல் கொடூர தாக்குதல். அசலுக்கும் மேலாக வட்டி கொடுத்துள்ளதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவர் பரபரப்பு புகார். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மீண்டும் திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலை கழிவுநீர். இப்படியே தொடர்ந்தால் விவசாயிகள் இங்கு வாழ்வதற்கே அருகதையற்ற சூழல் உருவாகும் என விவசாயிகள் போராட்டம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி அலுவலகத்தின் முன்பு 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். சோழவல்லி பகுதிக்கு சாலை அமைத்து தரக்கோரி மறியல் போராட்டம். குடும்ப தகராறில் சென்னையில் 1.5 வயது மகனை கொலை செய்து தற்கொலைக்கு முயன்ற தாய் கைது. கொலை வழக்காக பதியப்பட்ட நிலையில் நடவடிக்கை.
கிருஷ்ணகிரி அருகே மேல்மருவத்தூர் கோயிலுக்கு பக்தர்கள் சென்றபோது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் எல்லன்புரம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. சென்னை கும்பகோணம் சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டம். ராமநாதபுரம் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் குளிர்பானம் குடித்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதி. காலாவதியான குளிர்பானங்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 50 வருடங்களுக்கு மேலாக நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் இடையே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு இடங்கள் மீட்பு. டெல்லி இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. உடலின் மீது தேசிய கொடி போர்த்தி மரியாதை செலுத்திய முப்படை வீரர்கள். டெல்லியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் அஞ்சலி. மன்மோகன் சிங் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார் பிரதமர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து தொடங்குவதாகவும் தகவல். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரைக்கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடி. நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் கம்பத்தில் கொடியை பறக்கவிட்டு துக்கம் அனுசரிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். மன்மோகன் சிங் மிக அற்புதமான மனிதர், சிறந்த பொருளாதார நிபுணர் என புகழார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல்.
தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை இழந்துவிட்டதாக பிரான்ஸ், நேபாள நாடுகளின் அதிபர்கள் அறிவிப்பு. விமான பயணிகளுக்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தது சிவில் ஏவியேஷன் பாதுகாப்பு பணியகம். ஒரு பை 7 கிலோ எடை கொண்ட வரம்பு என கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் கடும் பனிப்பொழிவு. காணும் இடமெல்லாம் வெண்மேகம் போல் காட்சியளிப்பு. காசா, ஏமன் எல்லை அருகே உள்ள மருத்துவமனையில் இஸ்ரேல் தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனியர்கள் 50 பேர் பலி. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடித்த விடாமுயற்சி திரைப்படம் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் புகைப்படம் வெளியீடு.